போல இந்த உலகமெல்லாம் இப்போ முழுக்க தெரியறதா, அது ஸ்தூலம். இது இத்தனை இப்படி தெரியாமல் சூக்ஷ்ம நிலையை ஒரு நாள் அடையும். இதில் இன்னொரு ஆச்சரியம், அந்த சூக்ஷ்மமாக இருக்கிற உலகத்துலையும் சரி, இப்போ ஸ்தூலமாக இருக்கிற இந்த உலகத்துலையும் சரி, கண்ணுக்கே தெரியாமல் உள்ள பிரம்மம் இருக்கார். இறைவன் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறார். இதற்குள்ள இருக்கார், இதற்குள்ள இருக்கார், எல்லாத்துக்குள்ளேயும் தெரியவே இல்லையே சுவாமி, தெரியமாட்டார். எதே பாலுக்குள்ள நெய் இருக்கு, ஆனால் இருக்குன்னு தெரியலையே. பாலை எடுத்தோம்னா மோர் வரப்போகிறது, அதை கடைஞ்சோம்னா வெண்ணெய் வரப்போகிறது, வெண்ணெயை காய்ச்சினோம்னா நெய் வரப்போகிறது. அதுக்கு பதில் அது எப்படியும் பாலில் இருந்தால் நெய் வருது, அதனால் இன்றைக்கி அல்வா பண்ணலான்னு இருந்தேன், பாலை குத்தி பண்ணிட்டேன்னார். பண்ண முடியாது சுவாமி, நெய் குத்தினா தான் அல்வா வரும், தப்பாக பண்ணுறப்போ. அதே காலத்தால் சாப்பிட உட்காந்தோம், நெய் குத்தி பிசைஞ்சு குழம்பு சாப்பிடணும் போல ஒரே காரம், வெத்த குழம்பு, பாலை கொண்டு வந்து குத்திட்டார். ஏன் நெய் தானே குத்த சொன்னேன், பால்லேருந்து தானே சுவாமி நெய் வருது, எதை குத்தினா உமக்கு என்ன? இப்போ பாலுக்கு பதில் நெய், நெய்க்கு பதில் பால்னா நடக்குமா? பாலுக்குள்ளே தான் நெய் இருந்தால் கூட அது தெரியாது. அதன் பயனே வேற, இதன் பயனே வேற. அதை போல உலகம் அனைத்துக்குள்ளும் பிரம்மம் இருக்கார், ஆனால் இருக்காருங்கிறது தெரியல. எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிறார்னு தெரியல. எப்படி தெரியும்? பாலை நன்னா காய்ச்சி அதை மோராக்கி, மோரை வெண்ணையாக்கி, வெண்ணையை நெய்யாக்கினா தெரியும். அதே போல் இந்த ஒவ்வொன்றையும் பார்த்து 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 தியானிச்சு தியானிச்சு இதுக்குள்ள பிரம்மம் இருக்கார், பிரம்மம் இருக்கார்னு சிந்திக்க சிந்திக்கத்தான் தெரியும். நேரே உடனடியாக அது தெரியறதுக்கு வந்துடாது. ஆழ்ந்த சிந்தனையாலும் தியானத்தாலும் அனைத்துக்குள்ளும் நீக்கமர இருக்கிறார்.